அறுவை சீரியல் மூலமாக பிரபலமான ஈஸ்வர் தனக்கு விவாகரத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 வருஷ கால போராட்டம் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. இனி நான் என் வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை பிரிஞ்சதை ரொம்பவே மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஈஸ்வர் கல்யாண பரிசு மற்றும் அறுவை சீரியல் மூலமாக நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. இவங்க நடிகை ஜெயஸ்ரீயை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் தன்னோட கணவர் தன்னை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வர் மகாலட்சுமி அப்படிங்கிற சீரியல் நடிகை கூட தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ அந்த புகார்ல சொல்லியிருந்தாங்க. ஜெயஸ்ரீ கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஈஸ்வரை கைது செய்யப்பட்டு அவங்கள சிறையில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வர் ஜாமீன்ல வந்தாங்க. இப்போ ஈஸ்வர் மற்றும் ஜெயஸ்ரீ இவங்க 2 பேருமே தனித்தனியாக தான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களோட விவாகரத்து வழக்கு பல வருஷங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த நிலையில இப்போ ஈஸ்வர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தனக்கும் ஜெயஸ்ரீக்கும் விவாகரத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில ஈஸ்வர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஆதரவா இருந்த நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை சொல்லிக்கிறேன். ஜெயஸ்ரீக்கும் எனக்கும் இடையில செட்டில்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி என்னோட இஷ்டப்படி என்னோட வாழ்க்கையை வாழ போறேன். நடிப்புல தான் நான் கவனம் செலுத்த போறேன். இந்த சவாலான காலகட்டத்தில் எனக்கு பக்கபலமாக இருந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. இந்த விவாகரத்து பற்றி எந்த ஒரு பேட்டியும் நான் கொடுக்க மாட்டேன். 5 வருஷ போராட்டமான சோதனையான காலகட்டத்தில் இருந்து நான் மீண்டு வந்துட்டேன். எங்கள் முடிவுக்கு மதிப்பளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் சொல்லியிருக்காங்க. ஈஸ்வர் இந்த மாதிரி பதிவிட்டதற்கு ஜெயஸ்ரீ இதுவரை எந்த ஒரு தகவலையுமே வெளியிடவே இல்லை.